இந்த ஃபாஸ்டேகோடைய ஆனுவல் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் இண்டிபெண்டன்ஸ் டே நினைக்கிறேன் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ண நெக்ஸ்ட் டேவே வந்து நான் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. இது நிஜமாகவே வந்து வர்த்தா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் ஆனுவல் பாஸுக்கு மட்டும் 52 lakh பீப்புள் வந்து இப்போ வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா கம்மிங் ஏப்ரல் 1 இருந்து இந்த ஆனுவல் பாஸோட ரேட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3000 இனி 3075 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்க போது கம்மிங் ஏப்ரல் 1 அப்புறம். ஸோ இது நிஜமாகவே வர்த்தா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு 6-7 months வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா ரீசார்ஜ் பண்ணதுலேருந்து, அதை வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாகவே வர்த்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது யாருக்கெல்லாம் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம வீடு வந்து ஆஃபீஸாக தமிழ்நாட்டில் இருக்குது. பட் நீங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாதிரி நியர்பை ஸ்டேட்ஸில் ஏதாவது ஒரு ஊரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கார் தான் உங்களுடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அந்த ஊருக்கு போயிட்டு சொந்த ஊருக்கு வரக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த ஆனுவல் பாஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். ஏன்னா ஒரு என்னோடய எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, இப்போ நான் ஈரோடு ஒரு கோயம்புத்தூரில் இருந்து நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ பெங்களூர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் மந்த்லி ஒரு டைம் ஊருக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சா கூட மினிமம் ஒரு தடவை ஒன் வே வர்றதுக்கு இப்போ ஈரோட்லேருந்து எனக்கு பெங்களூர் போகணுன்னா ஒரு 400 to 500 ஆகும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மிடில் பாயிண்டில் 450 rupees எடுத்துட்டால் கூட ஒரு தடவை அப் அண்ட் டவுன் எனக்கு 900 rupees டோலுக்கு மட்டும் செலவாகுது. இப்போ நான் 12 மாதம் ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் நான் வந்து 12 டைம் இது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்தால் 900 into 12 கணக்கு போட்டு பாருங்கள், 10,500 rupeesக்கு மேலே ஏதோ வரும். ஸோ இல்லை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் வரமாட்டேன், 2 months ஒன்ஸ் தான் நான் வருவேன் ப்ரோன்னு சொன்னால் கூட அப்பயுமே ஒரு 5,000 somethingக்கு மேலே ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆயிரும். இது போக நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸு இல்லை அக்கேஷ்னலாக ஏதாவது ட்ரிப்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வேறு ஊர் வந்து போவீங்க. நம்ம ஊர்லலாம் வந்தால் ரிலேட்டிவ்ஸோட மேரேஜ், கோயிலுக்கு போகிறது, அது இதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட நம்ம வந்து சண்டிங் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து 3,000 rupeesக்கு கம்மியாக டோல் செலவு வந்து நம்மளால் குறைக்கவே முடியாது. இதை நான் வந்து நிறைய கேல்குலேட் பண்ணனால தான் இமீடியட்லி அங்கே அனௌன்ஸ் பண்ண நெக்ஸ்ட் டேவே நான் வந்து புக் பண்ணிட்டேன். இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 டோல் கிராசிங்ஸ் வந்து அந்த அலோவ் பண்ணுறாங்க அந்த ஆனுவல் பாஸில். எதர் 365 days இல்லைனா 200 டோல் கிராசிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 200 டோல் கிராசிங்கில் எனக்கு ஆல்ரெடி ஒரு 80-90 டோல் கிராசிங் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4-5 months இருக்குது. எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிடலான்னு வைங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ் கேஸ். நீங்கள் பியூர்லி வந்து சிட்டி டிரைவ் மட்டும்தான் பண்ணுவேன், லோக்கலுக்குள்ளே தான் என்னோடய ஒர்க்கு, என்னோடய வீடு, ஒர்க்கு, என்னோடய ரிலேட்டிவ்ஸு, நான் ரெகுலராக போகிற எல்லாமே லோக்கல் தான், எனக்கு ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய வேலையை வருஷத்துக்கு 1-2 டைம் தான் வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆனுவல் பாஸ் செட் ஆகாது. மற்றபடி வெளியூர் போகிற எல்லாருக்குமே செட் ஆகும். ஒரு சிம்பிளாக ஒரு யூஸ் கேஸ் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டு கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்டு வந்து போயிட்டு வரான். அப்படி ஒரு யூஸ் கேஸ் எடுத்திங்கன்னா கூட ஈரோடு டு கோயம்புத்தூர் ஜஸ்ட் ஒரு 100 kilometers தான். ஆனால் அதுக்கே உங்களுக்கு டோலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 170 rupees கிட்ட ஆகும். ஸோ நீங்கள் கம்மியாக ஒரு 115 எடுத்தால் கூட அப் அண்ட் டவுன் 300 rupees ஆச்சு. ஸோ ஒரு மாதத்தில் எல்லா வீக்கெண்டும் ஈரோடு பக்கம் தானே 2 hours தானேன்னு போயிட்டு வந்தீங்கன்னா 300 into 4ன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு 1,200 ஒரு மாதத்துக்கே செலவு பண்ணுவீங்க. ஸோ 3 மாதத்தில் 3,600 செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் கணக்கே போட வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த ஆனுவல் பாஸ் எடுத்திங்கன்னா 3 மாதத்துலேயே அந்த காசு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருது. ஸோ மீதி நீங்கள் ஓட்டுற எல்லா 8-9 months எல்லாம் போனஸ் தான். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் வெளியூர் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே ஒரு வர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த ஆனுவல் பாஸ் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த March 31க்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த பழைய அமௌண்ட் 3,000 rupeesக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏப்ரல் 1 ஆகிட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 75 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த NHAI அப்படின்ற நேஷ்னல் ஹைவேஸோட வெப்சைட்லேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து அவங்க ஒரு ஆப் வச்சுருக்காங்க, இந்த ராஜ்மார்க் யாத்ரான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த ஆப்பில் போனீங்கன்னா ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் தான் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ட்ராக்கும் பண்ணலாம் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அதெல்லாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன, நிஜமாகவே உங்களுக்கு வேர்தாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க.